வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்ஸ். என்னடா 3 வித்தியாசமான பொருள் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நிஜமாலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் அதுக்கப்புறமா ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வீட்டிலே நம்ம இந்த 3 பொருளை வச்சு செய்யலாம். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம வடித்த ஒரு 2 ஸ்பூன்ஸ் ரைஸ். இந்த ரைஸ் தாங்க. இதில் உப்பு போடாமல் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் ரைஸ், வடித்த சாதம், அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெயோட நல்லெண்ணெய் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் ஈவன் அயன் கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்து அதனால் முடி கொட்டுறது இருந்தால் கூட இந்த நல்லெண்ணெய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஆலோவேரா இல்லாத ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் க்ரோத் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ஆலோவேரா அவ்வளோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும் ஹேரு. ஸோ அந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு இந்த ஆலோவேரா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் கிடச்சா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதிலேருந்து நம்ம உள்ளே இருக்க அந்த கத்தாழையோட அந்த சோற்று மட்டும் எடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் கிடைக்கும், அது கூட நீங்கள் பயன்படுத்தும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆலோவேரா இதிலேருந்து, அதாவது கற்றாழையிலேருந்து நம்ம உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு 2 to 3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த 3 பொருளையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு அரிசி, அதாவது சாதம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நல்லெண்ணெய். இந்த குவான்டிட்டி உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபடலாம். இது ஒரு ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க இந்த ஆலோவேரா ஜெல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக ஜெல்லியாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ இந்த பேஸ்ட்டை நம்ம தலையில் நல்ல ரூட் ஹேர்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, ஈவன் நீங்கள் நார்மலாக ஹேரில் ஆயில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஹேர் வாஷ் பண்ணி தான் போடணும்னு இல்லை. ஹேர் வாஷ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம நல்லா வேர்க்கால்களெல்லாம் படுற மாதிரியும், நல்லா ஹேர் ஃபுல்லாக படுற மாதிரியும், ஈவன் லைட்டாக கேர்லி ஹேர் இருக்கவங்க கூட இதை வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை கேர்லி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்காக மாறுறதுக்கு, ரொம்ப சாஃப்டாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஜமாலே இது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால தான் உங்களோட இந்த ஆதி ஸ்ட்ரென்ஸில் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இது உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்கள் ஆதி ஸ்ட்ரென்ஸில், இது ஆதி ஸ்ட்ரென்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.